வெல்கம் டு ஃபோக்கஸ் ட்ரேடிங் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சைடு அது ஏதோ இன்க்ரீசிங் ட்ரெண்ட், டிக்ரீசிங் ட்ரெண்ட், இல்ல மார்க்கெட் கன்சாலிடேஷன், அதாவது சைட்வேஸ்ல கூட போயிட்டு இருக்கட்டுமே, ஏதோ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. என்ட்ரி ட்ரிகர் ஆகுது, எக்ஸிட் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் முதல்ல மார்க்கெட்ல என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு கிரீன் கலர் லைன்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? மார்க்கெட் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுது. கரெக்டா? அப்போ இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல போகிறாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி புல் பேக்ஸ். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து கீழே லைட்டா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன புல் பேக்ஸ் எடுத்து எடுத்து தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இருந்தாலும் டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா? எப்பவுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல டிக்ரீஸும் ஆகாது, இன்க்ரீஸும் ஆகாது. மார்க்கெட்ல புல் பேக்ஸும் இருக்கும். ஆனா நாம பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. கரெக்டா? அது என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேட்குள்ள என்ட்ரி ஆகும். ஒண்ணு அது பை என்ட்ரியா இருக்கலாம், இல்லைன்னா செல் என்ட்ரியா இருக்கலாம். கரெக்டா? ஸோ என்ட்ரி தான் நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். மார்க்கெட்டோடைய பிரைஸ் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்த என்ட்ரியை விட்டு வெளியே வருவோம். கரெக்டா? எக்ஸிட். அப்போ நம்மள ரெண்டு ஆக்ஷன் தான் பண்ண போறோம். ஒன்னு என்ட்ரி, இன்னொன்னு வந்து எக்ஸிட். ஓகேவா? ஆனா இந்த எக்ஸிட்லயே பாத்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்னு நம்ம வந்து மார்க்கெட் நாம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நாம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கிறோம், இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நாம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகும்போது பிரைஸ் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸிட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகும். கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோல மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய என்ட்ரியை நீங்க வந்து எடுக்கிறீங்க, பை என்ட்ரி. ஓகேவா? பட் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா உங்களுடைய டார்கெட் லெவல் இங்க இருக்குது. ஓகேவா? இதுதான் உங்களுடைய டார்கெட் லெவல். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எடுத்த என்ட்ரி லெவல்ல இருந்து கீழே வந்துட்டாங்க. அப்போ உங்களுடைய லாஸை நீங்க அதிகப்படுத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் லாஸ், அதாவது லாஸ் அதிகமா இருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்காக உங்களுடைய லாஸை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடுவீங்க. கரெக்டா? அப்போ எக்ஸிட்ல நம்மளுக்கு டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் போச்சு அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது ஹிட் ஆகும். இல்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போகல அப்படின்னா நம்மளுடைய லாஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். அதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? அப்போ எக்ஸிட்ல டூ டைப்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டாப் லாஸ் எப்பவுமே நம்மளுக்கு லாஸ் மட்டும்தான் தருமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்மே கொடுக்கும். அது எப்படி ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும்? ஸ்டாப் லாஸ்னா லாஸை கம்மிப்படுத்துறது தானே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுது. ஓகேவா? ஸோ நீங்க மார்னிங் என்ன பண்ணியிருக்கிறீங்க? இந்த இடத்துல உங்களுடைய பை என்ட்ரியை நீங்க வந்து எடுத்திருக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல உங்களுடைய பை என்ட்ரி எடுத்திருக்கிறீங்க. மார்க்கெட் இப்போ நீங்க எடுத்த லெவல்ல இருந்து மேல போயிருச்சு. இந்த இடத்துல பை என்ட்ரியை எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் இந்த லெவல்ல, இந்த இடத்துல எஸ்எல் அப்படிங்கறத நீங்க வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஓகே. இப்போ நீங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இன்க்ரீஸ் ஆனது கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே லைட்டா ஒரு புல் பேக் எடுக்குது. புல் பேக் எடுத்துட்டு மறுபடி பிரைஸ் என்ன ஆகுது? இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படிங்கறத எடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் நம்மளுக்கு ரேலி ஆக்கி மேல போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எஸ்எல், இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருக்கீங்களா? இந்த எஸ்எல்ல அப்படியே கொண்டு வந்து இப்ப ப்ரீவியஸா மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு போகுது பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு நீங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணி கொண்டு போகணும். அப்போ உங்களுடைய என்ட்ரி இங்க இருக்குது. இப்ப எஸ்எல் எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது நீங்க எஸ்எல் வச்சிருந்தீங்க. இப்போ மார்க்கெட் என்னதான் கீழே ரிவர்ஸ் ஆகி வந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி உங்களோட எஸ்எல்ல நீங்க மாத்தி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் மறுபடியும் நல்லா மேல போகுது. ஓகேவா? மேல போனது மறுபடியும் சின்னதா இந்த மாதிரி கீழே இறங்கி வராங்க. அப்ப இறங்கி வரும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் நம்மளுக்கு மேல போறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? அகெயின் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய எஸ்எல்ல மறுபடி ட்ரெயில் பண்ணி இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே உங்களோட எஸ்எல்ல நீங்க வந்து கொண்டு வரலாம்.
ஓகேவா? அப்போ உங்களோட எஸ்எல் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க வந்தது. அடுத்து இங்க இருந்து இங்க கொண்டு வந்துட்டீங்க. கரெக்ட்டா? அப்போ இப்ப இந்த சினாரியோல மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேல போகாம இன்கேஸ் இப்படி ரிஜெக்ட் ஆகி கீழ வருது. உங்களோட எஸ்எல் ஹிட் ஆகிருச்சு அப்டின்னா, இந்த சினாரியோல உங்களுக்கு ப்ராஃபிட்டா? லாஸா? அப்படின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சினாரியோல உங்களுக்கு நீங்க எடுத்த பை என்ட்ரி இங்க இருக்கு. அப்போ இவ்ளோ தூரம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எஸ்எல்ல வந்து ட்ரெயில் பண்ணி கொண்டு வரதுனால, நம்மளுக்கு எஸ்எல்லையுமே நம்ம வந்து ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. எஸ்எல் எப்பவுமே நம்மளுக்கு லாஸ் மட்டும் தான் குடுக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சினாரியோ. மார்க்கெட்டோடைய ஆக்ஷனுக்கு ஏத்தாப்ல நம்ம எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றோம், அத வச்சு நம்மளுக்கு மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் மார்க்கெட்ல. ஆனா இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ட நாம எப்படி பெர்ஃபெக்ட்டா எடுக்கிறது? அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸா நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கட்டும், செல்லரா இருக்கட்டும். பட் நம்ம ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி எடுப்போம். எக்ஸிட் ஆவும் அதுல ஆப்ஷன் கிரீக்ஸ், தீட்டா, டெல்டா, வேகா, காமா இப்படி எக்கச்சக்கமா இருக்குதுன்னே வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். பட் நாம பண்ணக்கூடிய அனலிசிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. கரெக்ட்டா? அத நாம எந்த அளவுக்கு கரெக்ட்டா பண்ணணும்? எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருந்து இந்த இடத்துல எடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்ல நாம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். கரெக்ட்டா? என்ட்ரி, எக்ஸிட் 2 தான். இந்த எக்ஸிட்ல ஒண்ணு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், டார்கெட் ஹிட் ஆகும். அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா எப்பவுமே நம்மளுக்கு லாஸ் மட்டுமே தராது. ஈவன் ப்ராஃபிட்டையும் தரும். நாம ட்ரெயில் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ கொண்டு போகும்போது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் மார்க்கெட்ல. இப்போ நம்ம இன்னொன்னு நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து இன்கிரீசிங் ட்ரெண்ட், டிக்ரீசிங் ட்ரெண்ட் எதுவா இருந்தாலுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இத கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்னா என்ன? அத எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு நம்ம இப்ப வந்து பார்த்துரலாம் சின்னதா. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே, நீங்க இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே நெறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது இதுல வரலாம். இப்போ இதுல மார்க்கெட் நம்மளுக்கு இன்கிரீசிங் ட்ரெண்ட்ல போகுது. கரெக்ட்டா? இப்போ கொஞ்சம் தூரம் மார்க்கெட் ராலி ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் கீழ இறங்கி வராங்க. இறங்கி வந்தது மறுபடியும் இந்த லெவலுக்கு கீழ போகவே இல்ல. கரெக்ட்டா ஏதோ ஒரு லோயஸ்ட் லெவல் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஜோன் அதாவது இதுக்கு கீழ போக வேண்டாம். இது ஒன் ஆஃப் தி ஃபேர் வேல்யூ. இதுக்கு கீழ போனா நல்லா இருக்காது. இதுக்கு நம்ம இந்த விலை குடுத்து வாங்குறது ஒரு ஃபேரான பிரைஸ் தான் அப்படின்ட்டு எப்போ ஒரு லெவல்ல நினைக்கிறாங்களோ, அப்ப அந்த லெவல் நம்மளுக்கு என்னவா ஆக்ட் பண்ணும்? சப்போர்ட் லெவலா ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரைஸ் மறுபடியும் மேல போயிருச்சு, கீழ வருது. கீழ வந்தது ஒரு லெவலுக்கு கீழ போகவே போகாது. அது ஒரு லெவல்ல இருந்து மேல போக ஆரம்பிச்சுரும். அந்த லெவல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சப்போர்ட் லெவல். அடுத்து இந்த இடத்துல இருந்து பிரைஸ் கீழ வராங்க. அடுத்து இந்த லெவலுக்கு கீழ போகவே இல்ல. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் லெவலா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஈவன் டிக்ரீசிங் ட்ரெண்ட்லயுமே நம்மளுக்கு சப்போர்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மார்க்கெட் இந்த சினாரியோல டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. பட் இப்படி டிக்ரீஸ் ஆகி போகும்போது, இந்த இடத்துக்கு கீழ மார்க்கெட் ஃபர்தரா கன்டின்யூ ஆகல. அதுக்கு பதிலா சின்னதா ஒரு ராலி குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல என்னது இருக்கு? நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஓகேவா? இப்போ சப்போர்ட் லெவல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போர்ட் லெவல்ஸ் இன்கிரீசிங் ட்ரெண்ட்லயும் இருக்கு, டிக்ரீசிங் ட்ரெண்ட்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ பிரைஸ் வந்து இந்த இடத்துல மேல போறாங்க. போனவங்க ஒரு பர்ட்டிகுலர் லெவலுக்கு மேல போக முடியல. கரெக்ட்டா ஏதோ ஒரு தடை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன பண்றாங்க? கீழ வந்துடுறாங்க. அப்போ ஒரு ஹை ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா இந்த ஹையஸ்ட் லெவல்ல நம்மளுக்கு ஒரு தடை இருக்குது. அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது இன்கிரீசிங் ட்ரெண்ட்ல. ஓகேவா? அதே மாதிரி டிக்ரீசிங் ட்ரெண்ட்லயுமே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்ட புஷ் பண்ணி மேல கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு மேல போக முடியாம இந்த இடத்துல இருந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழ வருது. கரெக்ட்டா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கரெக்ட்டா? இப்ப இது நம்ம வந்து பார்த்த உடனே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருவோம். பட் இதையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாம, இப்போ உங்களுடைய கண்ணுக்கு தெரியாம, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது. அத உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியுதா? ஓகே. அது என்ன அப்படிங்கிறத இப்ப நானே சொல்லிடுறேன். பிரேக் அவுட்ஸ். மார்க்கெட் எப்பல்லாம் பிரேக் அவுட்ஸ் குடுக்குதோ, அப்பல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறும். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம்.
இப்போ இதுல நம்மளுக்கு ப்ரீவியஸா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது கரெக்டா? ஆனா பிரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது. மேல போனது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் அவுட் பண்ணிட்டு பிரைஸ் ஃபர்தரா மேல போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த தடை அப்படிங்கிறது உடைஞ்சிருச்சு. அப்போ இது என்னவா மாறிரும் அப்படின்னா, எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் உடையுதோ, அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ மார்க்கெட்ல எப்போலாம் ரெசிஸ்டன்ஸ பிரேக் அவுட் பண்ணிட்டு பிரைஸ் மேல போறாங்களோ, அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலா மாறிரும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்மளுக்கு எப்போ பிரைஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுச்சோ, அப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டா மாறிருச்சு. அகெயின் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தது. ஆனா, இந்த இடத்துல எப்போ பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒண்ணு குடுத்தாங்களோ, அப்போ இது என்னவாகிருச்சு? சப்போர்ட் லெவலா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிருச்சு. பிரைஸ் இதுக்கப்புறம் கீழ இறங்கி வந்தாலுமே இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸா இருக்காது. சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆனதுனால இந்த இடத்துல இருந்து அகெயின் ஒரு பையிங் பிரஷர் கிரியேட் ஆகி பிரைஸ் மேல அப் ட்ரெண்டுக்கு போகும். ஓகேவா? அதே மாரி தான் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல. இந்த டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல சப்போர்ட்டா இருந்து பிரைஸ் மேல போச்சு. பட் அகெயின் எப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு கீழ போனாங்களோ, அப்போ இந்த சப்போர்ட் என்னவா மாறும் அப்டின்னா, ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? அதே மாரி இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறியிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறியிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறியிருக்கு. கரெக்ட்டா? அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்ல கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு கேண்டில்ஸுமே நம்ம செக் பண்ணும்போது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இப்படி மாத்தி மாத்தி நம்மளால வந்து லைன்ஸ் டிரா பண்ணோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துல நம்மளுடைய சார்ட்ட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஃபுல்லா லைன்ஸா மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த லைன்ஸுக்கு நடுவுல நீங்க எங்க போயிட்டு கேண்டில்ஸ பார்ப்பீங்க? மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத எப்படி நீங்க அனலைசிஸ் பண்ணுவீங்க? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்ட்டா? அப்போ இந்த வேலையெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்குது. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்பன்னா, ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் ஒண்ணு நம்ம வந்து பார்க்கலாம். என்ன சொல்யூஷன் அப்பன்னா, இண்டிகேட்டர்ஸ் அப்டின்ட்டு எக்கச்சக்கமா இருக்குது. கரெக்ட்டா? அந்த இண்டிகேட்டர்ஸ்லயே 2 டைப் இருக்குது. லீடிங் இண்டிகேட்டர், லேகிங் இண்டிகேட்டர் அப்டின்ட்டு. லேகிங் இண்டிகேட்டர் மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்ப மார்க்கெட்ட இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் மேல போயிருக்கு. கரெக்ட்டா? இவ்வளோ தூரம் மேல போன பிறகு தான் இந்த இடத்துல நீ பை பண்ணு அப்படிங்கிறத சொல்லும். ஆனா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே மேல போயிருக்கும். கரெக்ட்டா? அப்போ நம்ம இந்த இடத்துல பை பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் பிரைஸ் கீழ வந்து நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு, ஐயோ! இதுக்கப்புறம் இது மேல போகுமா? இல்லையா? அப்படின்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மள கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறமா ஒரு சப்போர்ட்ட எடுத்துட்டு பிரைஸ் வந்து மறுபடியும் நம்மளுக்கு மேல போகும். லாகிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா நம்மளுடைய நிலைமை இதுதான். லாகிங் இண்டிகேட்டர நாம வந்து ஒரு ட்ரேடு சக்சஸ் ஆகி, செகண்ட் ட்ரேடு இல்லன்னா ரீஎன்ட்ரி எடுக்கிறதுக்காக வேணும்னா நம்ம லாகிங் இண்டிகேட்டர யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, எப்பவுமே நம்ம லாகிங் இண்டிகேட்டர் லைக் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, சூப்பர் ட்ரெண்ட், பொலிங்கர் பேண்ட், ஸ்டோக்காச்சி இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மார்க்கெட் சிக்னல்ஸ் ரொம்ப லேட்டா குடுக்கும். அந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுதா இல்லையான்னு ஒரு கன்ஃப்யூஷன்லயே நம்மள வச்சுட்டு, நம்மள போட்டு குழப்பி, எடுத்த கரெக்ட்டான என்ட்ரியையும் தப்பான இடத்துல க்ளோஸ் பண்ணி, லாஸ புக் பண்ணி, இப்படி மாத்தி மாத்தி ஐயய்யோ! லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் அத ரெக்கவர் பண்றதுக்கு இன்னொரு என்ட்ரிய எடுத்து, இப்படி மாத்தி 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 நெறைய விஷயங்கள் நம்ம மார்க்கெட்ல போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா மார்க்கெட் ஏதோ ஒரு லெவல்ல கரெக்ட்டா சப்போர்ட் எடுக்குறாங்க. டார்கெட்ட ரீச் பண்றாங்க. ஏதோ ஒரு லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குறாங்க. டிக்ரீசிங் ட்ரெண்டுக்கு கொண்டு வந்து டிக்ரீசிங் ட்ரெண்ட்லயும் டார்கெட்ட கம்ப்ளீட் பண்றாங்க. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்களா, ஒரு லெவலுக்கு மேல போகாம எஸ்எல்லையும் ஹிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்க தான் செய்யுது. பட் இத நாம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிகேட்டர் தான். லாகிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அப்ப லீடிங் இண்டிகேட்டர்ல என்னது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளோர் பிவோட் லெவல் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ட்ரேடிங் வியூல இந்த இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது. ஓகேவா? ட்ரேடிங் வியூ அப்ளிகேஷன்ல போயிட்டு, இண்டிகேட்டர் இங்க இருக்கும். ஓகேவா? இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிட்டு சிபிஆர் வித் பிவோட் லெவல்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. சிபிஆர் வித் பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் 4 இண்டிகேட்டர் ஷோ ஆகுது. அதுல சிபிஆர் வித் பிவோட் லெவல்ஸ், சிபிஆர் பை கேஜிஎஸ், பாட் எஸ் பை கேஜிஎஸ். ஓகேவா?
இந்த இண்டிகேட்டர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்ல இந்த கிங் ரிசர்ச் இந்த மாரி நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதுல எது வேணும்னாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஃப்ளோர் பிவோட் வித் சிபிஆர் அண்ட் கேமரலா, அசியான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. கரெக்ட்டா? இத கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் மோஸ்ட்லி இந்த செகண்ட் இண்டிகேட்டர் வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப இந்த இண்டிகேட்டர வந்து நீங்க உங்களுடைய சார்ட்ல வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். ஸோ, அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸோ, இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ இது வந்து டெய்லி ஃப்ளோர் பிவோட் லெவல். இதுலயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இன்னைக்கு இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது, இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 4 சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் 4 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இன் பிட்வீன்ல ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். இத வந்து சிபிஆர் ரேஞ்ச், சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச்ல 3 லைன்ஸ் இருக்குதும். ஓகேவா? 3 லைன்ஸ். இந்த 3 லைனுமே சேர்ந்தது தான் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? இதுக்கான ஃபார்முலா என்ன? அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்காது. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ட நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ இதுல இந்த 3 லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 லைன்ஸும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு சிபிஆர் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். இது வந்து ஹார்ட் பீட் மாதிரி. ஓகேவா? அதுல இந்த சென்டரா இருக்கு பார்த்தீங்களா? சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். நடுவுல உள்ளத வந்து சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட் மாதிரி. ஹார்ட் இப்போ நம்மளுக்கு பீட் பண்ணுது அப்படின்னா, அதோடைய ஹார்ட் பீட் அதோடைய துடிப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஞ்சஸா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ, மார்க்கெட்ல இதோடைய அந்த ஹார்ட் பீட் இல்லன்னா ஒரு மேக்னெட் மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்கு. ஓகேவா? ஸோ, இப்ப மேக்னெட்ட சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். கரெக்ட்டா? இப்போ அந்த மேக்னெட்ட சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோடைய ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த மாதிரி இருக்குதா? இப்போ இதுதான் மேக்னெட். கரெக்ட்டா சென்டரா இருக்கிறது. இப்போ இத சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்குதா? இல்லன்னா ரொம்ப குட்டியா இருக்குதா? இல்ல அத விட ரொம்ப குட்டியா இருக்குதா? அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது வைடா இருந்தா நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட் சினாரியோ, நேரோவா இருந்தா ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட் சினாரியோ இந்த மாதிரி நெறைய இருக்குது. பட் இப்ப நம்ம வந்து அதுக்குள்ள போக வேணாம். கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. பிரைஸ் எப்பம்லாம் இந்த லெவல் கிட்ட வருதோ இப்போ பிரைஸ் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? பிரைஸ் கீழ டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது அப்புட்ன்னா, இந்த இடத்துக்கிட்ட ட்ரேட் ஆகும்போது, இந்த சிபிஆர் அப்படிங்கிறது இந்த பிரைஸ அட்ராக்ட் பண்ணி, இது கிட்ட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாக்ட்டா இந்த இடத்துலயும் இதான் நடந்திருக்கு. இப்ப மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. கரெக்ட்டா? இந்த டேட் 23 டேட் நெனைக்கிறேன். 23 21 தெரியல. இந்த டேட்ல நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பனிங் குடுத்திருக்குது. ஓகே. ஸோ பிரைஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால, பிரைஸ் மார்க்கெட் வந்து அட்ராக்ட் ஆகி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிட்ட போகுது. அடுத்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட உடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? இன்கேஸ் பிரைஸ் இந்த சிபிஆர் ரேஞ்சுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, சிபிஆர் கிட்ட வரும்போது, இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு சப்போர்ட் லெவலா ஆக்ட் பண்ணும். பிரைஸ் இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு போகும். ஓகேவா? இல்ல பிரைஸ் வந்து இந்த சிபிஆர் உடைய ரேஞ்சுக்கு கீழ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ வந்து சிபிஆர் ரேஞ்ச் கிட்ட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட்ராக்ட் பண்ணி கொண்டு போகும். அதுக்கப்புறமா பிரைஸ் மறுபடியும் கீழ ஒரு ரெசிஸ்டன்ஸ் சிபிஆர்ல எடுத்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு போறதுக்கு பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த பர்ட்டிகுலர் டேட்லயும் நம்மளுக்கு அதான் நடந்திருக்கு. பிரைஸ் வந்து சிபிஆர் உடைய ரேஞ்சுக்கு கீழ ஓப்பனிங் குடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிபிஆர் நோக்கி அட்ராக்ட் ஆகி போகுது. பிகாஸ் தேர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரைட்? அதுக்கப்புறமா கீழ கொண்டு வராங்க. இந்த இடம் ரெசிஸ்டன்ஸா இருக்குது. அகெயின் மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் வந்ததும் நம்மளுக்கு ஒரு இன்கிரீசிங் ட்ரெண்ட்ல போகுது. அகெயின் சிபிஆர் ரெசிஸ்டன்ஸா இருக்குது. அகெயின் மறுபடியும் போறாங்க. சிபிஆர் ரெசிஸ்டன்ஸா இருக்குது. ஸோ இதுதான் இந்த சிபிஆர் உடைய பவர். நார்மலா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான லெவல்ஸ கம்பேர் பண்ணும்போது, இந்த சிபிஆருக்கு நம்மளுக்கு பவர் ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? இது சிபிஆர். இப்ப சிபிஆர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த சிபிஆர் லெவலுக்கு மேல 4 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து R1 ரெசிஸ்டன்ஸ் 1. இது
ரெசிஸ்டன்ஸ் 2 R2. அதுக்கும் மேல உள்ளது ரெசிஸ்டன்ஸ் 3 R3. இது R4. ஓகேவா? எப்படி மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குதோ ஒரு 4 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அதே மாதிரி இந்த சிபிஆர் லெவலுக்கு கீழே சப்போர்ட் லெவல்ஸும் இருக்குது. இது சப்போர்ட் லெவல் 1 S1 அப்படின்னு சொல்வோம். இது சப்போர்ட் லெவல் 2 S2. இது சப்போர்ட் லெவல் 3 S3. இது சப்போர்ட் லெவல் 4 S4. ஓகேவா? ஸோ இந்த சிபிஆர்ல நம்மளுக்கு 3 லெவல்ஸ் வரும். இது டாப் சிபிஆர், சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட், பாட்டம் சிபிஆர். சிபிஆரோடைய ரேஞ்ச், அதாவது சிபிஆர் ரேஞ்சுக்கு மேல நம்மளுக்கு என்ன வரும்? ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3, R4. கீழே உள்ளது எல்லாமே சப்போர்ட். S1, S2, S3, S4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதுல என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் பொறுத்து மாறுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறாது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு டேக்கு இதுதான் சிபிஆர் லெவல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த டே ஃபுல்லா இந்த சிபிஆரோட லெவல் மாறி இருக்கா? மாறவே இல்ல. கரெக்ட்டா? இந்த பர்ட்டிகுலர் 24த் டே ஃபுல்லாவே இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல தான் S1 இருந்தது. ஒரு 10:00 போல இந்த இடத்துல தான் S1 இருக்கு. 11:00 இங்க தான் இருக்கு. ஈவன் மார்க்கெட் முடியிற வரைக்குமே இந்த S1 லெவல் மாறவே மாறல. அதே இடத்துல தான் இருக்குது. கரெக்ட்டா? அப்போ நம்மளுக்கு தேவை இந்த மாதிரியான ஒரு டூல், ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு சிபிஆர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ மோஸ்ட்லி நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு இருக்குது. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஈக்விட்டி அப்படின்னா ஈக்விட்டீஸ்லயே நெறையா இருக்குது. லைக் HDFC பேங்க், TCS, அடுத்தது ஜிண்டல் ஸ்டீல், இந்த மாதிரி நெறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ நீங்க ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் எந்த இண்டெக்ஸ்க்கு கீழ வருதோ, அந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸையும் நம்ம சேர்த்து வாட்ச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு லேப்டாப் தான் வச்சிருப்போம். அந்த ஒரு லேப்டாப்ல எத்தன ஸ்க்ரீன பார்க்குறது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட்டா? அண்ட் ட்ரேடிங் வியூலயும் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு லேஅவுட், ஒரு ஸ்க்ரீன் தான் நம்மளால வந்து பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஆனா, நம்மளுக்கு இன்னொரு ப்ரௌசர் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன ப்ரௌசர் அப்படின்னா, விவல்டி அப்படின்ட்டு ஒரு ப்ரௌசர். ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. விவல்டி. எப்படி குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இதெல்லாம் இருக்குதோ, அதே மாதிரி விவல்டி அப்படிங்கிற ப்ரௌசரும் நம்மளுக்கு இருக்குது. இந்த ப்ரௌசரை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ட்ரேடிங் வியூ அப்ளிகேஷன்ஸ மல்டிபிள் லேஅவுட்ஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி 2 டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்ணிட்டு நிஃப்டிய செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்ணிட்டு நிஃப்டி அடுத்த டேப். இந்த 2யும் சேர்த்து பிரஸ் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு டைல் அப்படின்ட்டு காமிக்கும். டைல் TILE டைல். ஓகேவா? டைல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2மே டைல் ஆகிரும். இதுவே நீங்க 4 டேப செலக்ட் பண்ணிட்டு பண்றீங்க அப்படின்னா 4 டேபுமே உங்களுக்கு வந்து டைல் ஆகும். இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்க இந்த மாதிரி மல்டிபிள் லேஅவுட்ஸ் கூட ட்ரேடிங் வியூல ஃப்ரீயாவே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒரு இதுல நிஃப்டி, இன்னொரு இதுல பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃப எஸ் இது SGX இது வந்து ஃபினான்ஸா? ஆமா. நிஃப்டி ஃபினான்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி டிஃபரண்ட் செக்டர்ஸ நீங்க ஒரே லேஅவுட்ல, ஒரே ஸ்க்ரீன்ல நீங்க இந்த மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பிவோட் லெவல்ஸ் மாறாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் நீங்க 2 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுனாலும், மார்க்கெட் ஒன்ஸ் நேத்து க்ளோஸ் ஆயிருச்சு. நேத்தோடைய க்ளோசிங் பிரைஸ் டிசைட் ஆகிருச்சு அப்படின்னா, இன்னைக்கான R1 இங்க தான் இருக்க போகுது. S1 இங்க தான் இருக்க போகுது. CPR இங்க தான் இருக்க போகுது அப்படிங்கிறது, நேத்து மார்க்கெட்டோட க்ளோசிங் பிரைஸ் டிசைட் ஆனதும், இன்னைக்கு இந்த லெவல்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் ஓப்பன் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனா தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நேத்தோடைய க்ளோசிங் 3:30க்கு இதுதான் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்ட்டு டிசைட் ஆனதும், ப்ரீவியஸ் டேல மார்க்கெட் எந்த இடத்துக்கோட ஹை, ப்ரீவியஸ் டேவோடைய ஹை, லோ அண்ட் க்ளோஸ் இந்த 3 பிரைஸையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கரண்ட் டேவோடைய சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்போ இன்னைக்கு நாம மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாதான் இந்த லெவல்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்ட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நேத்து உடைய ஹை, லோ அண்ட் க்ளோஸ் பிரைஸ் ஒன்ஸ் டிசைட் ஆகிருச்சு அப்படின்னா 331
3:30க்கு டிசைட் ஆகுது அப்படின்னா 3:30 1 செகண்ட். இப்பவே நம்மளால சொல்ல முடியும் மார்க்கெட்ல நாளைக்கு இந்த இடத்துல தான் சிபிஆர் இருக்க போகுது, இங்க தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்க போகுது, இங்க தான் சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் நாளைக்கு எந்த மாதிரியான மூமெண்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நாளைக்கு கொடுக்க போறது இன்னைக்கு ஈவினிங்கே நம்மளால வந்து அனலிசிஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் சிபிஆரோடைய லெவல்ஸ் மாறப்போறது கிடையாது. அதுக்கப்புறமா இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் எப்பவுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நிஃப்டி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்குது, இந்த இடத்துலயும் 2 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்குது. அண்ட் சிபிஆரோடைய ரேஞ்சுமே இருக்குது. இது வந்து சிபிஆர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னல, இது R1 R2 R3 R4 S1 S2 S3 S4. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிஃப்டி, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட் இருக்கு. இப்போ நம்ம நினைக்கலாம் நிஃப்டி செப்பரேட்டா ட்ரேட் ஆகுது, பேங்க் நிஃப்டி செப்பரேட்டா ட்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இப்போ அது என்னலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் பாருங்க. ஓகேவா? சப்போர்ட் சப்போர்ட். இப்போ நிஃப்டி சப்போர்ட் எடுக்குது, பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி போகலாம்? இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகுது, சிபிஆர் கிட்ட ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி எங்க ட்ரேட் ஆகுது? இந்த R1 லெவல் கிட்ட ட்ரேட் ஆகுது. ஓகேவா? அப்போ இதுவும் ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கலாம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கும்னு கான்செப்ட் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மார்க்கெட் இன் கேஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, பிரைஸ் இந்த மாதிரி கீழே இறங்கி வருது அப்படின்னா இந்த R1 லெவல் கூட நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். ஓகேவா? அதுக்காக இது நீங்க R1 சொன்னீங்க, ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னீங்க, அப்ப பிரைஸ் சிபிஆர் லெவலுக்கு மேல ட்ரேட் ஆனாலே டிக்ரீஸ் தான் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது, பேங்க் நிஃப்டி டெய்லி R1ல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நிஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும், பேங்க் நிஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குது, ரெண்டுமே சப்போர்ட் எடுக்குது. அதுக்காக நிஃப்டி சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறதுக்காக பேங்க் நிஃப்டியும் சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது R1ல சப்போர்ட் எடுக்கலாம், ஈவன் R2ல கூட சப்போர்ட் எடுக்கலாம், இல்லைன்னா S3ல கூட சப்போர்ட் எடுக்கலாம். நிஃப்டி இந்த மாதிரி சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்கிற சேம் டைம்ல சினாரியோ எங்க வேணும்னாலும் மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம். ஓகேவா? ஆனா சினாரியோவை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நிஃப்டி சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது, பேங்க் நிஃப்டி இல்லைன்னா இந்த S2 லெவல்ல சப்போர்ட் எடுக்குதுன்னே வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ட்ரெண்ட் மார்க்கெட்ல இன்க்ரீசிங் ட்ரெண்ட். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா சிபிஆர்ல பிரைஸ் நிஃப்டியில ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க, இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். பிரைஸ் வந்து இந்த டெய்லி R3 லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இது R3 கரெக்டா? இந்த R3ல இந்த மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. கேண்டில் ஸ்டிக் செக் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு செல்லிங் என்ட்ரி அப்படிங்கிறது தெரியுது. சேம் டைம் பேங்க் நிஃப்டி செக் பண்றோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த டெய்லி R1 லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இதுக்கு மேல போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நிஃப்டி R3ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, பேங்க் நிஃப்டி R1ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கண்டிப்பா வரும். ஓகேவா? அதுதான் இந்த செகண்ட் சினாரியோ. ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரெண்டு சினாரியோ பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் சினாரியோ பார்க்கலாமா? தேர்ட் சினாரியோல என்ன அப்படின்னா இப்போ நிஃப்டி என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங் ஆச்சு, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஓப்பன் ஆகியிருக்கு. ஓப்பன் ஆனது கீழே வந்தது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பதிலா இதை பிரேக் பண்ணிட்டு கீழே போயிட்டாங்க. கீழே 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 போகி ஒரு பிவோட் லெவல்ல இருந்து இன்னொரு பிவோட் லெவல் வரைக்கும் போகி டார்கெட் கம்ப்ளீட்டட். ஓகேவா? நிஃப்டி இப்போ இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஓகேவா? அடுத்தது சேம் டைம்
ஓ சாரி. நான் 4த் ஒண்ண வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நிஃப்டி இந்த இடத்துல ஓப்பனிங் குடுத்திருக்குன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? இப்ப மார்க்கெட் வந்து இப்படி மேல, மேல, மேல போகுது. சிபிஆர் இங்க இருக்குது. சிபிஆர பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருச்சு. ஓகேவா? போனது எங்க போகுது? இந்த டெய்லி R1 லெவல் வரைக்கும் போகுது. ஒரு பிவோட் லெவல்ல இருந்து மோஸ்ட்லி எப்பவுமே பிரைஸ் இன்னொரு பிவோட் லெவல் வரைக்கும் போகும். அப்ப நம்மளுக்கு ஒரு பிவோட் லெவல்ல இருந்து இன்னொரு பிவோட் லெவல் தான் நம்மளுடைய டார்கெட் லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பிரைஸ் இந்த இடத்துல இருந்து மூவ்மெண்ட் குடுத்து, நல்லாவே ஒரு ராலி குடுத்து, டெய்லி R1 லெவல் வரைக்கும் போகி டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ணிருச்சு. நிஃப்டி நல்லாவே ஒரு ராலி. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் குடுத்திருக்கு. ஆனா, பேங்க் நிஃப்டி செக் பண்ணும்போது, பேங்க் நிஃப்டி மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பனிங் குடுத்திருக்கு. இந்த இடத்துலயே ரொம்ப நேரமா கன்சாலிடேஷன் எடுத்துட்டு இருக்கு. ஓகேவா? பட் நிஃப்டி நம்மளுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்துருச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் எடுக்குது. அப்போ ஒண்ணு டார்கெட் கம்ப்ளீட்டட். இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டார்கெட் கம்ப்ளீட் ஆனதுனால நிஃப்டி ரிவர்ஸ் ஆகும். பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரியான சினாரியோஸும் நம்மளுக்கு மார்க்கெட்ல நெறைய டைம் நடக்கும். ஓகேவா? ஸோ கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ணிருச்சு. நிஃப்டி இன்கிரீசிங் ட்ரெண்ட்ல போயிட்டு. இன்னொன்னு டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணவும் இல்ல, ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணல. அதுக்கு பதிலா ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான சினாரியோஸ்ல நம்மளுக்கு என்ன நடக்கும்? இது டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ணதுனால கீழ டவுன் ட்ரெண்ட்ல வரும். இது ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆகுறதுனால என்ன பண்ணுவாங்க? கீழ டவுன் ட்ரெண்ட்ல கொண்டு வருவாங்க. இது ஒன் ஆஃப் த சினாரியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் 4த் சினாரியோ நம்ம வந்து பார்த்துடலாம். 4த் சினாரியோல மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பனிங் குடுத்திருக்காங்க. இல்ல இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இடம் ஓகேவா? இந்த இடத்துல ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. பிரைஸ் கீழ, கீழ, கீழ வராங்க. டெய்லி சிபிஆர் கிட்ட வந்துட்டாங்க. டெய்லி சிபிஆரையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு பிரைஸ் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே உடைய லோ அண்ட் டெய்லி S1 லெவல் வரைக்கும் டிக்ரீஸ் ஆயிட்டாங்க. ஓகேவா? அப்போ டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல டார்கெட் அப்படிங்கிறது நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி செக் பண்ணும்போது, பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ஓப்பனிங் குடுத்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இருந்து நிஃப்டி இவ்ளோ தூரம் ஒரு டிராப் குடுத்துட்டாங்க. ஆனா பேங்க் நிஃப்டி என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் குடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ நிஃப்டி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. பேங்க் நிஃப்டி பெரிய மூவ்மெண்ட்லாம் குடுக்கல. இந்த டெய்லி SR1 அண்ட் சிபிஆர் உடைய ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் அப்படிங்கிறதையும் சிபிஆர்ல எடுக்குது. அப்ப என்ன நடக்கலாம்? மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? ஸோ டார்கெட் ஒண்ணு, இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ் அப்பன்னா நம்மளுக்கு டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போகும். ஒண்ணு டார்கெட்ட கம்ப்ளீட் பண்ணிருச்சு. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ஜோன்ல இருக்குது. அப்டின்னா நம்மளுக்கு என்னவாகும்? மார்க்கெட் இன்கிரீசிங் ட்ரெண்ட்ல மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து சிபிஆர்ல நாம நிஃப்டி, பேங்க் நிஃப்டிய கம்பேர் பண்ணி பார்க்கணும். எப்பவுமே நீங்க பேங்க் நிஃப்டில என்ட்ரி எடுக்கிறீங்க அப்டின்னா, பேங்க் நிஃப்டிய மட்டுமே நீங்க பார்க்கக்கூடாது. நிஃப்டியையும் சேர்த்து நீங்க வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிளியரா தெரிய வரும். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன சினாரியோஸ் மார்க்கெட்ல நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? சினாரியோஸ் ஓகே. இப்போ நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றேன். ஆப்ஷன்ஸ்ல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும்? அடுத்தது இந்த சிபிஆர் லெவல எப்படி அப்ளை பண்ணணும்? அடுத்தது நம்ம வந்து எப்பவுமே நாம அ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இப்படி இருக்கு அப்படின்னா எங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கரெக்ட்டா? அதையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 சினாரியோஸ் பார்த்தோம். கரெக்ட்டா? அந்த 4 சினாரியோஸும் மார்க்கெட்ல அப்ளை ஆகியிருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நிஃப்டி, ரைட் ஹேண்ட் சைட்ல பேங்க் நிஃப்டி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 21st டேட் பாருங்க. 21st டேட்ல மார்க்கெட் வந்து நம்மளுக்கு
டெய்லி சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இந்த டெய்லி S1 லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி வராங்க. கரெக்டா? நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேல சப்போர்ட்டா எடுத்துட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க டெய்லி S1 லெவலுக்கு மேல. ஆனா இது சப்போர்ட்டா இல்லாம மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி பிரைஸ் டெய்லி S1 லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. அப்போ பிரைஸ் எப்போ இந்த மாதிரி டெய்லி S1 லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ இது என்னவா மாறிடும்? ரெசிஸ்டன்ஸா மாறிடும். அண்ட் நிஃப்டி பார்க்கும்போது சேம் ரெசிஸ்டன்ஸ், டெய்லி சிபிஆருடைய ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸா இருக்குது. அப்போ நிஃப்டியும் டவுன் ட்ரெண்ட்ல வரப்போகுது, பேங்க் நிஃப்டியும் டவுன் ட்ரெண்ட்ல வரப்போகுது. இப்போ நிஃப்டிக்கு டவுன் ட்ரெண்ட்னு பார்க்கும்போது ஒரு பிவோட் லெவல்ல இருந்து இன்னொரு பிவோட் லெவல் இது வரைக்கும் போயிருக்காங்க. கரெக்டா? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல். பட் இங்க ப்ரீவியஸ் டேயோட லோ வரைக்குமே போயிருக்காங்க. பட் சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி டெய்லி S2 அண்ட் S3 லெவல் வரைக்கும் போயிட்டு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, நிஃப்டி ப்ரீவியஸ் டேயோடைய லோல சப்போர்ட் எடுக்குது. பேங்க் நிஃப்டி டெய்லி S3 லெவல்ல சப்போர்ட் எடுக்குது. அப்போ சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் நம்மளுக்கு என்னவாகும்? மார்க்கெட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகும். அதுக்கப்புறமா இந்த இடத்த கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் அகெயின் டெய்லி சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் டேயோடைய லோ அண்ட் டெய்லி S1 லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட். டார்கெட் கம்ப்ளீட்டட். அடுத்து மறுபடி மேல போறாங்க. போனது அகெயின் ப்ரீவியஸ் டேயோடைய லோல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. நிஃப்டி வந்து டெய்லி சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம எப்போவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்றதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் சினாரியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சார்ட் பாருங்க. நிஃப்டி இந்த இடத்துல ஓப்பனிங் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் டேயோடைய ஹைக்கு மேல ஓப்பனிங் கொடுத்து கீழே ரிஜெக்ட் ஆகி வராங்க. ரிஜெக்ட் ஆகி வரும்போது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில டெய்லி டாப் சிபிஆர் சப்போர்ட்டா இருக்குது. நிஃப்டி ரிஜெக்ட் ஆகி வரும்போது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோடைய ஹை ஒரு சப்போர்ட் லெவலா இருக்குது. கரெக்டா? அப்போ இங்க ப்ரீவியஸ் டேயோடைய ஹை சப்போர்ட்டா இருக்குது. பேங்க் நிஃப்டியில டெய்லி டாப் சிபிஆர் சப்போர்ட்டா இருக்குது. அப்போ சப்போர்ட் நம்மளுடைய ரிசல்ட் என்ன? இன்க்ரீசிங் ட்ரெண்ட். அதே மாதிரி பிரைஸ் நம்மளுக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போகி இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கான க்ளூ அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பிரைஸ் இந்த இடத்துல போயிருக்கு, அப்போ டிக்ரீஸ் ஆகி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது பாருங்க. நீங்க பேங்க் நிஃப்டியை மட்டும் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ட்ரெண்ட்னு சொல்லிடுவீங்க. ஆனா நிஃப்டியையும் சேர்த்து பார்க்கணும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகக்கூடிய இந்த சேம் டைம்ல நிஃப்டி இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. கரெக்டா? அப்போ பேங்க் நிஃப்டியும் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆயிடும். அப்போ இந்த இடத்துல என்னதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே பிரைஸ் ஆல்ரெடி மார்னிங்கே ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல ட்ரேடிங் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ட்ரேடிங் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கங்கிறது மீனிங். கரெக்டா? அப்போ இந்த இடத்துக்கு பிரைஸ் போக போகுது அப்படிங்கிறத நம்மளால வந்து சொல்ல முடியும். ஏன்? நிஃப்டி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ நிஃப்டி சப்போர்ட் எடுத்துட்டு மேல போக போகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண போகுது. பிரேக் அவுட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடும். இப்போ மார்னிங் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேண்டிலே ஃபார்ம் ஆகலன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பிரைஸே இல்ல. ஓகேவா? இப்போ மார்னிங் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் டேயோடைய ஹைக்கு மேல பிரைஸ் போகவே இல்ல அப்படின்னா இது பிரேக் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி பிரைஸ் மார்னிங்கே ட்ரேட் ஆகியிருக்கு. அப்போ இன்னைக்கு மார்னிங் ட்ரேட் ஆன ரேஞ்சுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது ஈஸி தான் பேங்க் நிஃப்டிக்கு. அப்போ இந்த லெவலை ஈஸியா பிரேக் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு கத்துக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்க ஒரே நாள்ல கத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு இத பழகுறதுக்கு மினிமம் ஒரு 1 மந்த்தாவது உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? இத கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 வாரத்துக்கு மேல எடுக்கும். ஓகேவா? அடுத்து கத்துக்கிட்டத நம்ம அப்ளை பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு 1 மாசம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதுல நம்ம கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணணும். ஓகே இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 60 டேஸ் கிட்ட உங்களுக்கு வந்து எடுக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுல வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சத நீங்க அப்ளை பண்ணி, அத மார்க்கெட்ல இருந்து நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணணும்.
அப்ப மட்டும் தான் அது உங்களுக்கு லாங் டர்மா சஸ்டெயின் ஆகி நிக்கும். இப்ப இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன் அப்படின்னா, இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ஆக்ட் பண்ணும். இப்போ நான் மேனகா இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மேனகா, இப்போ இன்னைக்கு 5 மணி, இப்ப 5 மணிக்கு இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த 5 ஏஎம்க்கு இருக்கிற மேனகா, நாளைக்கு இதே 5 ஏஎம்க்கு இதே மாதிரியான மைண்ட் செட்ல இருக்க மாட்டேன். மாறுவோம். ஒவ்வொருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறும். ஒவ்வொருத்தருடைய தாட் ப்ராசஸ் மாறும். ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர் மாறும். கரெக்ட்டா ஒவ்வொரு செகண்டுக்குமே மாறும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட்ல இந்த டைம்ல இந்த கேண்டில் இப்படிதான் ஃபார்ம் ஆகும். இந்த லென்த் தான் இருக்கும். இந்த டைம்ல ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும். இந்த டைம்ல டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு யாராலயும் சொல்ல முடியாது. ஓகேவா? பட் அதுக்கு பதிலா இந்த இடத்துல போனா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேத்தாப்புல ஒரு ஆக்ஷனை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பிரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போயிருக்கு. பேங்க் நிஃப்டி டெய்லி டாப் சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்துட்டு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போயிருக்கு. ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ணி லைவ் மார்க்கெட்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கான க்ளூ அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்து டெய்லி டாப் சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி டெய்லி டாப் சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. கரெக்ட்டா? அப்போ நம்மளுடைய ரிசல்ட் என்ன? 2மே ரெசிஸ்டன்ஸ். கீழ டவுன் ட்ரெண்ட்ல வரும். கரெக்ட்டா? அடுத்தது இந்த டெய்லி R1 லெவல் சாரி S1 லெவல் பிரேக் அவுட் ஆகிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல என்னது பிரேக் அவுட் ஆகுது? நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட லோ பிரேக் அவுட் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட். கரெக்ட்டா? ஸோ நம்ம எப்பவுமே இப்படிதான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடுத்தது இதுல ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம அதுக்காக பெர்ஃபெக்ட்டா இப்போ இந்த இடத்துக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா, கரெக்ட்டா இந்த இடம் வரைக்கும் டச் ஆனா தான் உண்டு அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. பேங்க் நிஃப்டியும் சேர்த்து கம்பேர் பண்ணி பாருங்க. பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நிஃப்டி இவ்ளோ தூரம் எக்ஸ்ட்ராவா மூவ்மெண்ட் குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நிஃப்டி இந்த இடத்துல இருந்து கூட ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்ட்ல வரலாம். இட் இஸ் அக்செப்டபிள். ஓகேவா? அதுக்காக இப்படிதான் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் பிவோட் லெவல் வரைக்கும் நீ வந்தே ஆகணும். அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க தான் நம்மளுக்கு ஐடியாங்கிறது கிடைக்கும். இப்போ நிஃப்டி இந்த இடத்துல ட்ரேட் ஆகுற சேம் டைம் பேங்க் நிஃப்டி எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது? நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட லோல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. நிஃப்டியும் இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கணும். அடுத்தது ஓகே. ஸ்பாட் சார்ட் பார்த்துட்டோம். இப்போ ஆப்ஷன்ஸ் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்கச்சக்கமா ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குதுல்ல. அத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. இப்ப இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 லேஅவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது நிஃப்டியோடைய ஸ்பாட் சார்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்குது. இது நிஃப்டியோடைய கால் ஆப்ஷன். டீப் இன் த மணி. ஓகேவா? இது நிஃப்டியோடைய புட் ஆப்ஷன். இதுவும் டீப் இன் த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். பேஸ்ட் அப்பான் தி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இப்போ இந்த இடத்துல 26,250 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா? இந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸை வச்சு தான் நான் இந்த பர்டிகுலர் டேக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 26,250ங்கிறது நம்மளுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்போ டீப் இந்த மணிங்கிறதுனால 25,900 கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 26,250க்கு 26,700 புட் ஆப்ஷனை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நம்ம ஆப்ஷன்ஸ்ல தான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுவோம். கரெக்ட்டா? இப்போ இந்த மாதிரி இன் பிட்வீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நீங்க பை என்ட்ரியும் எடுக்க முடியாது, செல் என்ட்ரியும் எடுக்க முடியாது. எப்பவுமே ஆப்ஷன்ஸ் சார்ட்ட நீங்க பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் சார்ட்ல இருந்தா நம்மளுக்கு நெறைய எவிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க புட் ஆப்ஷன் பை பண்றீங்கன்னே வச்சுக்கலாம். கரெக்ட்டா இந்த இடத்துல நீங்க பை பண்றீங்க. ஓகேவா? மார்க்கெட் வந்து கீழ இறங்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இந்த இடத்துல பை பண்றீங்க. பட் பிரைஸ் மேல போனது அகைன் ரிஜெக்ட் ஆகி கீழ வந்துருச்சு. கரெக்ட்டா? அப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் டிக்ரீஸ் ஆக போகுது. ஓகே. ஏதோ ஒரு செல்லிங் பிரஷரும் இருக்குது. ஆனா, நம்ம எந்த இடத்துல
நம்ம வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் சார்ட்ல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்க, மார்க்கெட் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா, உங்களுடைய எஸ்எல் எங்க வைப்பீங்க? கண்டிப்பா இந்த பிவோட் லெவலுக்கு கீழ தான் நம்மளோட எஸ்எல் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். கரெக்ட்டா? ஆனா நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல பிவோட் லெவல டச் பண்ணவே இல்ல பிரைஸ. அதாவது புட் ஆப்ஷன் பிஇ சார்ட்ல. அதே மாதிரி கால் ஆப்ஷன் சார்ட் செக் பண்ணும்போது, இந்த இடத்துலயும் எக்ஸாக்ட்டா பிவோட் லெவல வந்து டச் பண்ணவே இல்ல. கரெக்ட்டா? கொஞ்சம் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் எடுக்கலாம். நம்மளுடைய ஃபேர் வேல்யூ ஆப்ஷனுடைய செல்லர்ஸா இருக்கும்போது இந்த இடத்துல செல்லிங் என்ட்ரி எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆப்ஷன் பையர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் ஆப்ஷன் செல்லருமே இந்த இடத்துல தான் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்ட்டா ஒரு பிவோட் லெவல்ல இருந்து இன்னொரு பிவோட் லெவல். அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த இடத்துல அவங்களுடைய ப்ராஃபிட்ட புக் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு பையிங் மொமெண்டம் அப்படிங்கிறது பிக்கப் ஆகும். கரெக்ட்டா? அப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால தான் மார்க்கெட் நெறைய டைம் இந்த மாதிரி என்னதான் டிக்ரீசிங் ட்ரெண்டா இருந்தாலும், நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக இந்த மாரி கீழ கீழ சைட்வேஸ்ல வந்து எடுப்பாங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. கரெக்ட்டா? மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. உங்களோட எஸ்எல் எங்க இருக்கும்? இந்த லெவலுக்கு கீழ உங்களோட எஸ்எல் வச்சிருப்பீங்க. நீங்க பிவோட் லெவல்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய எஸ்எல் ஹிட்டு, லாஸ். சரி ஓகே. அப்படின்னுட்டு மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. இன்கிரீசிங் ட்ரெண்ட் அதாவது மார்க்கெட் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் போகும். புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ட்டு. அப்போ இந்த இடத்துல மறுபடி உங்களோட எஸ்எல்ல ஹிட் பண்ணிட்டு, மறுபடியும் மேல வராங்க. அப்பாடி ரெக்கவர் ஆயிருச்சு. அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்குள்ள, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. எஸ்எல் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். அகெயின் எஸ்எல் ஹிட். 2 டைம்ஸ் உங்களோட எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடும். அப்போ நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது, இந்த ஆப்ஷன்ஸ் சார்ட் கரெக்ட்டான ஸ்ட்ரைக் பிரைஸ சூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்போ கால் ஆப்ஷன்ல இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க போறாங்க. பட் இந்த இடத்துல டச் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா? இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ல டெய்லி R1 லெவல டச் பண்ணிட்டாங்க. இட் இஸ் ஓகே. ஆனா, ஸ்டில் புட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகல. அவனுங்க சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க. நம்மள ஆப்ஷன்ஸ் சார்ட்ல ஒரு பையரா இருக்கிறோம் அப்புட்ன்னா, நம்மள வச்சு செஞ்சுட்டு தான் விடுவாங்க. எஸ்எல்ஐ எவ்வளோ தூரம் ஹிட் பண்ண முடியுமோ ஹிட் பண்ணிட்டு, ஆனா பெர்ஃபெக்ட்டான இடத்துல இருந்து கரெக்ட்டா மூவ் ஆகி போயிடுவாங்க. அத மட்டும் என்னால ஷூரா சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஓகே அக்செப்டபிள். ஆனா, இந்த இடத்துல நான் சாட்டிஸ்ஃபையே ஆகலையே! நான் ஒரு ஆப்ஷன் செல்லரா என்னுடைய டார்கெட் நான் இங்க தான் வச்சிருக்கிறேன். இங்க தான் புக் பண்ணுவேன் அப்டின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவேன்? இன்னொரு சின்ன இந்த மாதிரி ஸ்பாட் சார்ட்ல ஒரு சின்னதா அகெயின் இந்த ஹை கிட்ட கொண்டு போனேன் அப்புட்ன்னா, ஆப்ஷன்ஸ் சார்ட் என்னவாகும்? கீழ இறங்கும். அப்ப இந்த இடத்துல டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்டின்ட்டு என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி கன்சாலிடேஷன எடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல டச் ஆனாலும் பரவால்ல. கரெக்ட்டா? அகெயின் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் குடுக்க போகுது. ஆனா, இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுக்கு கிடைக்க போகுது. இட் இஸ் மேண்டேட்டரி. அப்போ இந்த இடத்துல இருந்து பிரைஸ் என்ன ஆகுது? மறுபடியும் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சுருச்சு. அதாவது புட் ஆப்ஷனுடைய சார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்பாட்ல நம்மளுக்கு ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்ட் வந்தா மட்டும் தான் முடியும். கரெக்ட்டா? அடுத்தது மார்க்கெட் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீவியஸ் டே உடைய லோ ஹை கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு புல் பேக். அகெயின் இத பிரேக் பண்ணிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட். வரக்கூடிய இந்த டவுன் ட்ரெண்டுமே நம்மளுக்கு டெய்லி டாப் சிபிஆர் வரைக்கும் வந்திருக்கு. புட் ஆப்ஷனுமே டெய்லி R1 லெவல்ல இருந்து டிக்ரீஸ் ஆகி எது வரைக்கும் வந்திருக்கு? டெய்லி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். இது டெய்லி டாப் சிபிஆர், இது டெய்லி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட், இது டெய்லி பாட்டம் சிபிஆர். கால் ஆப்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இந்த டெய்லி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் வரைக்கும் பிரைஸ் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. சேம் டைம் நம்ம புட் ஆப்ஷன செக் பண்ணணும். இப்போ கால் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன எடுக்குது? சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா? புட் ஆப்ஷன் செக் பண்ணும்போது டெய்லி டாப் சிபிஆர் கிட்ட போனதுனால ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. கரெக்ட்டா? அப்போ கால் ஆப்ஷன்ல நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்குது. நல்லா கவனிங்க. கால் ஆப்ஷன்ல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது. புட் ஆப்ஷன்ல இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அப்ப இதுக்கு மீனிங் என்ன? கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. புட் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆக போகுது. அப்போ ஸ்பாட் சார்ட்டோட ரியாக்ஷன் என்ன? இன்க்ரீசிங் ட்ரெண்ட்.
ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஸ்பாட்ல நடக்கக்கூடிய சம் கன்ஃப்யூஷன்ஸ் கூட இது நம்ம ஆப்ஷன்ஸ் சார்ட் கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எங்கே போகுதுன்னு தெரியும். எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். எந்த இடத்துக்கு கீழே எஸ்எல் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்டாக இந்த பியூர் லெவல்ஸ் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட் பாருங்க. இதுல பிரைஸ் மார்னிங் எங்க ஓப்பனிங் கொடுத்துருக்குது? இந்த டெய்லி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்ல நம்மளுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்குது. கரெக்டா? ஒரு டவுன் ட்ரெண்ட். மறுபடியும் மேல போயிட்டு வராங்க. எது வரைக்கும்? டெய்லி டாப் சிபிஆர் வரைக்கும். இங்க ஸ்பாட் சார்ட்ல நம்ம இன்கேஸ் யாராவது ஸ்பாட் சார்ட் பார்த்து இந்த இடத்துல ஒரு பையிங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, இந்த இடத்துலயும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு அப்படின்னுட்டு இந்த இடத்துல நீங்க உங்களுடைய செல் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எல் எங்க வச்சிருப்பீங்க? எய்தர் இந்த லெவலுக்கு மேல இல்லைன்னா இந்த லெவலுக்கு மேல உங்களோட எஸ்எல் அப்படிங்கிறது வச்சிருப்பீங்க. கரெக்டா? இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல டிக்ரீசிங் ட்ரெண்ட் போகும் அப்படின்னுட்டு இந்த இடத்துல நீங்க பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்எல் ஹிட். கரெக்டா? இல்லை இதுக்கும் கீழே உங்களோட எஸ்எல் இருந்தாலுமே எஸ்எல் அகெயின் ஹிட் தான். அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்பாட் சார்ட்டை செக் பண்ணிட்டு நாம ஆப்ஷன்ஸ் சார்ட்டையும் கண்டிப்பா செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இவ்வளோதான் ப்ரைஸ் மூமெண்ட். இப்போ இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1 மினிட். ஓகே, இப்போ பார்க்கலாமா? இப்போ பிரைஸ் இந்த மாதிரி கீழே ரிஜெக்ட் ஆகி வருது. கரெக்டா? பிரைஸ் இந்த மாதிரி கீழே ரிஜெக்ட் ஆகி வராங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல அகெயின் மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கீழே போக போறாங்க அப்படின்ட்டு. அப்போ கால் ஆப்ஷன் செக் பண்ணும்போது இந்த இடத்துல அதாவது ப்ரீவியஸ் டேயோடைய ஹை இங்க இருக்குது, டெய்லி சிபிஆர் இங்க இருக்குது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல சிச்சுவேஷன் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு மரத்துல இருந்து கீழே விழுந்தது கீழே அப்படியே கீழே விழுது. ஏதோ ஒரு கிளைய பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் இருக்குதா நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு? இல்ல. அடுத்தது கால் ஆப்ஷனுமே இந்த இடத்துல இருந்து டிக்ரீஸ் ஆகணும். கரெக்டா? ஆனா கால் ஆப்ஷனுமே இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுக்குமான்னு பார்த்தா தெரியல. கரெக்டா? அப்ப என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல புட் ஆப்ஷன் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓகே, புட் ஆப்ஷன் இந்த மாதிரி கீழே வரலாம். அப்போ புட் ஆப்ஷன் கீழே வருது அப்படின்னா கால் ஆப்ஷன் மேல போகும். கால் ஆப்ஷன் மேல போறதுல பிரச்சனை இருக்கா? இல்ல. ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் இந்த டெய்லி டாப் சிபிஆர் லெவல் வரைக்கும் கூட போகலாம். பிரச்சனையே கிடையாது. இது ஃபுல்லாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து கீழ வரலாம், இங்க இருந்து கீழ வரலாம், இல்ல இங்க இருந்து கூட கீழ வரலாம். எப்படி வேணும்னாலும் வரலாம். பிரச்சனை கிடையாது. கரெக்ட்டா? அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணணும். மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஒரு ரிட்ரேஸ்மென்ட் குடுக்கட்டும். கால் ஆப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகி டெய்லி டாப் சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கட்டும். புட் ஆப்ஷனும் டிக்ரீஸ் ஆகி டெய்லி டாப் சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்கட்டும். அப்போ கால் ஆப்ஷன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. புட் ஆப்ஷன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது? டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போக போகுது. அண்ட் இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்பாட் சார்ட்டுமே டெய்லி டாப் சிபிஆர் லெவலுக்கு மேல க்ளோசிங் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? நாம ஏன் ஆப்ஷன்ஸ் சார்ட்டையும் சேர்த்து பார்க்கணும்? ஏன் கம்பேர் பண்ணி பார்க்கணும்? ஏன் நிஃப்டிய பேங்க் நிஃப்டி கூட கம்பேர் பண்ணணும் நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு? இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு 1 ஹவர் வீடியோல உங்களால கத்துக்க முடியுமா? பார்த்தா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓ! இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு இத்தன நாளா தெரியாமலே இருந்திருக்குதே! அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலாமே தவிர இதோடைய கோர் இன் டெப்த் கான்செப்ட் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா புரியாது தான். பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது நெறைய சினாரியோஸ எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா?
இப்போ ஸ்பாட் சார்ட் வந்து டெய்லி டாப் சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. சேம் டைம் நாம இங்க பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் டெய்லி பாட்டம் சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. புட் ஆப்ஷன் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இடத்துக்கு வந்துட்டு பை என்ட்ரி ட்ரிகர் பண்ணுது. இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் செல்லிங் சைட்ல போகுது அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆப்ஷன் பையரா இருக்கிறீங்க அப்படின்னா. ஆப்ஷன் செல்லரா இருக்கிறீங்கன்னு இந்த இடத்துல செல் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். உங்களோட எஸ்எல்ல நீங்க இந்த லெவலுக்கு மேல வச்சுக்கிட்டு. எஸ்எல் ஹிட் ஆகியிருக்குதா? எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. இங்கேயும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிரைஸ் ஆக்ஷன், இங்கேயும் ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரைஸ் ஆக்ஷன், இங்கேயும் ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரைஸ் ஆக்ஷன். கரெக்ட்டா? ஸோ, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மார்க்கெட் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போகி புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா மறுபடி கீழ இருந்து மேல வராங்க. இந்த இடத்துல ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதனால மேல போறாங்க. மேல போனவங்க மறுபடியும் இந்த இடத்துக்கு டெய்லி டாப் சிபிஆர்க்கு வராங்க. ஆனா, கால் ஆப்ஷன் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்ல. இப்ப நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸ்பாட் சார்ட்ட பார்ப்பாங்க. ஸ்பாட் சார்ட் இந்த இடத்துல இருக்குது. ஹை. ஓகேவா? பிரைஸ் கீழ வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்களோட எஸ்எல் இருக்குது. ஸ்பாட் சார்ட்ட பொறுத்தவரைக்கும். அப்போ கால் ஆப்ஷன்ல என்ன பண்ணியிருப்பாங்க? கால் ஆப்ஷனுடைய லாஸ்ட் ஹை இங்க இருக்கு. கரெக்ட்டா? இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எஸ்எல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ டார்கெட் லெவல் எங்க வைப்பாங்க? கண்டிப்பா இது வரைக்கும் போகும்னுட்டு ஸ்பாட்ல இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிருக்கு அப்படின்னுட்டு ஆப்ஷன்ஸ் சார்ட்ல நம்ம இந்த ஹை வரைக்கும் வச்சா அது செட் ஆகுமானா ஆகாது. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் முடிஞ்சிருச்சு. பாதிக்கு பாதி. நிஃப்டி இந்த இடத்துல ஒரு 100% ரெக்கவர் ஆகி ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கு. ஆனா, கால் ஆப்ஷனுடைய சார்ட் எவ்வளவு? ஒரு 60% தான் ராலி ஆகியிருக்கு. கரெக்ட்டா? அப்போ நம்ம புட் ஆப்ஷனையும் சேர்த்து பார்க்குறோம்னா, நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் இந்த இடத்துல இருந்து இன்க்ரீஸ் ஆன டைம்ல புட் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. பட் புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எதுல சப்போர்ட் எடுக்குது? டெய்லி டாப் சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது. நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் எங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது? டெய்லி டாப் சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் இன் டாப் சிபிஆர் ஸ்பாட் சார்ட்ல, ரெசிஸ்டன்ஸ் இன் டாப் சிபிஆர் புட் ஆப்ஷன் சார்ட்ல. அப்போ இதோடைய மீனிங் என்ன? இது டிக்ரீஸ் ஆக போகுது. இது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆப்ஷன் பையர்ஸ பொறுத்த வரைக்கும் டார்கெட்ட புக் பண்ணியே ஆகணுமா அப்படின்னுட்டு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்களான்னு பார்த்தா, கண்டிப்பா குடுக்கவே மாட்டாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸோடைய டார்கெட்டுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது போகும். அப்போ நம்ம இதுலருந்து எஸ்கேப் ஆக என்ன பண்ணணும்? நாம ஆப்ஷன் பையரா இருக்கலாம். ஆப்ஷன் பையரா இருந்துட்டு, கரெக்ட்டான ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும். அடுத்து நாம திங்க் பண்ணக்கூடியது ஆப்ஷன் செல்லரா திங்க் பண்ணணும். ஆனா நம்மளுடைய ஆக்ஷன் ஆப்ஷன் பையிங்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ திங்க் லைக் அன் ஆப்ஷன் பையர் அண்ட் ஆக்ட் லைக் திங்க் லைக் அன் ஆப்ஷன் செல்லர் அண்ட் ஆக்ட் லைக் அ ஆப்ஷன் பையர். ஓகேவா? ஸோ இத தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். நம்ம யோசிக்கிறது, நம்ம திங்க் பண்ணக்கூடியது ஆப்ஷன் செல்லர் கான்செப்ட்ல இருக்கணும். நாம ரியாக்ஷன் பண்ணக்கூடியது ஆப்ஷன் பையிங் சைட்ல இருக்கணும். ஓகேவா? இத மட்டும் நம்ம கரெக்ட்டா பார்க்க கத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் இத தவிர்த்து ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குது. இதையும் நீங்க உங்களுடைய ஃபியூச்சர்ல லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம வந்து 2 சினாரியோஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் சார்ட் வச்சு பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த கோர்ஸோட இந்த சின்ன ஒரு சீக்ரெட்ஸ் இதோட எண்டிங்க்கு வந்தாச்சு. எண்டிங் பார்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எப்படி வேணும்னாலும் மூவ் ஆகிட்டு போகுது. ஓகேவா? பட் நாம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா, லாஸா அப்படிங்கிறது இருக்குது. அதனால இப்போ இதெல்லாம் நான் எங்கேருந்து கத்துக்கிட்டேன்? நான் யார்கிட்டயாவது போயிட்டு ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டேனா? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெய்னிங் நான் வந்து புக்ஸ்ல இருந்து மட்டும் தான் இதுவரைக்கும் நான் ரெஃபர் பண்ணது எல்லாமே. இதுவரைக்கும் இவ்ளோ நாலேட்ஜ் நான் கெயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே புக்ஸ்ல இருந்து தான். அப்போ புக்ஸ் இன் த சென்ஸ் மார்க்கெட்ல நெறைய புக்ஸ் இருக்குது. இதுல நான் எந்த புக்க நான் ஃபாலோ பண்றது? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா மூவிங் ஆவரேஜ்ன்னே வச்சுக்கலாம்.
நார்மல் மூவிங் ஆவரேஜே நீங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜே ஃபாலோ பண்றீங்க. அப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ரிலேட்டடா புக் சர்ச் பண்ணும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோடைய இத கண்டுபிடிச்ச ஒரு ஆரிஜின், இத ட்ரேடிங்ல அப்ளை பண்ண இது இப்படிதான் அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஆரிஜின் அப்படிங்கிறது இருக்கும் கரெக்ட்டா? அந்த ஆரிஜின் எங்க இருக்குன்னு பார்த்து அவங்களுடைய புக்க வாங்கி படிங்க. அவங்க எந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல திங்க் பண்ணாங்க, அவங்க அந்த புக்க 200 வருஷம் முன்னாடி கூட எழுதியிருக்கட்டும். அப்போ அந்த புக்க எழுதின அந்த பெர்சனோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, நீங்க இப்போ இந்த காலத்துல, இந்த நிமிஷத்துல இந்த புக்க நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அது தெரிய வரும். அதிலிருந்து நீங்க எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணலாம். எப்பவுமே அ என்ன பண்ணணும் அப்டின்னா, நடுவுல யாராவது வந்து பிச்சு பிச்சு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. எ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இத மட்டும் அப்டின்ட்டு சொல்றாங்க பார்த்தீங்களா? அத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுக்குறீங்களா? சிம்பிள் மூவிங் ஆவரேஜ பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அக்கு வேரா, ஆணி வேரா ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுல இருந்து நீங்க உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஏத்தாப்ல நீங்க உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க டிஃபைன் பண்ணி கொண்டு வரணும். மத்தவங்களோட இத ஃபாலோ பண்ணக்கூடாது. கான்செப்ட்ட அப்படியே கோரா ஆரிஜின்ல இருந்து எடுக்கணும். ஓகேவா? எடுத்து நீங்க அத அனலிசிஸ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதிலருந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் சொல்லிக் குடுக்குறதும் அப்படிதான் இருக்கும். நான் வந்து பிச்சு பிச்சு சொல்லிக் குடுக்கல. இத மட்டும் கத்துக்கோங்க. அத மட்டும் கத்துக்கோங்க. அப்படின்ட்டு பிச்சு பிச்சு சொல்லிக் குடுக்கல. இன்ட்ராடேக்கா நீங்க இதுலருந்து ஸ்ட்ராட்டஜிஸ எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்களா? நான் சொல்லிக் குடுக்குற விஷயத்துல இருந்து நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ இம்ப்ளை பண்ணலாம். லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா? அதுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள நீங்க பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்பன்னா, ஃபண்டமெண்டல்லி அந்த கம்பெனி எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு நீங்க ஒரு ஈக்விட்டிய வாங்கி, கடைசில பார்த்தீங்க அப்பன்னா, அது டெக்னிக்கலி ஓவர் பாட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, கண்டிப்பா செல்லிங் ரிவர்சல் தான் குடுக்கும். அப்போ, "ஐயய்யோ! நான் வந்து இவங்க சொன்னாங்க இந்த கம்பெனி ரொம்ப ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்டின்ட்டு இவங்கள நம்பி வாங்குனேன். நான் வந்து ஏமாந்துட்டேன். லாஸ் வரதான் செய்யும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் டெக்னிக்கலி வீக்கா இருக்கு. டெக்னிக்கலி வீக்கா இருக்கும்போது ஒரு ஃபேர் வேல்யூக்கு வந்துட்டு தான் மார்க்கெட்ட மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போவாங்க. கரெக்ட்டா? யாரோ ஒருத்தங்க ஒரு லோயஸ்ட் பிரைஸ்ல வாங்கியிருப்பாங்க. அவங்கலாம் எங்க போயிட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்ட புக் பண்ணுவாங்க? மார்க்கெட்ல நம்ம இவ்ளோ விஷயங்கள யோசிக்க வேண்டியது இருக்குது. இது நார்மல் பை அண்ட் செல் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இத தாண்டி நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்குது. அப்போ இவ்ளோ விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய அந்த வழி, நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து போக முடியும். இத விட்டுட்டு நான் YouTubeல வந்து காமெடி மீம்ஸு, மோட்டிவேஷனல் வீடியோஸு இதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய ட்ரேடிங்ல சக்சஸ் வருமானா? வராது. இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் டாப்பரோ, இல்லன்னா ஸ்டேட் லெவல் டாப்பரோ ஆகணும் அப்டின்னா, மோட்டிவேஷனல் வீடியோஸ போட்டுட்டு வெறித்தனமா நைட்டும் பகலுமா படிச்சு, வெறித்தனமா படிச்சு வரலாம். ஆனா, அதே வெறித்தனமான செயல நம்ம ட்ரேடிங்ல அப்ளை பண்ணோம் அப்டின்னா, அது அப்டியே கம்ப்ளீட்டா உங்கள ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ட்ரேடிங்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் பொறுமை, நிதானமா இருக்கணும். அடுத்தது கரெக்ட்டான விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இதுல நம்ம கரெக்ட்டான விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும். மீம்ஸ் ஆக்சுவலி நெறைய மீம்ஸ் நானுமே பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு ஹெல்ப் பண்ணுமான்னா, 0 ஐ வில் சே நெகட்டிவ். சுத்தமா யூஸே ஆகாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வியூஸ் வேணும்னா போகுமே தவிர, நீங்க அந்த டைம்ல என்ஜாய் பண்ணிட்டு போவீங்களே தவிர, ஆனா உங்களுக்கு ட்ரேடிங்ல இருந்து ஒரு காசு வேணும் அப்டின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, லேர்னிங்க ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா வச்சுக்கோங்க. லேர்னிங் ஒழுங்கா இருந்தா உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். என்னதான் ட்ரேடிங் சைக்காலஜி நான் வந்து இவ்வளோ தான் இன்னைக்கு ரிஸ்க் எடுப்பேன். இவ்வளோ தான் என்னுடைய எய்ம். இது வந்ததுன்னா ப்ராஃபிட் வந்தா நான் வந்து வெளிய வந்துருவேன். லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு வெளிய வந்துருவேன் அப்டின்ட்டு, இது நீங்க எத்தன வருஷம் ஃபாலோ பண்ணாலுமே, நீங்க ஓவரால் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது, உங்களுக்கு 0 ப்ராஃபிட், 0 லாஸ் அப்டிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க. அப்போ நம்மளுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி இம்பார்ட்டன்ட், மேண்டேட்டரி. ஆனா ட்ரேடிங் சைக்காலஜி எங்க இருந்து வரும் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, லேர்னிங் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சா தான் அந்த மார்க்கெட்ல உங்களுடைய சைக்காலஜி எப்படி அப்ளை பண்றதுங்கிறதே முடியும். வெறும் ட்ரேடிங் சைக்காலஜிய மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்கெட்ல சக்சஸ் ஆக முடியாது. ஸோ, இப்போ 100% இருக்குன்னா, அதுல 0 டூ 30%ங்கிறது நான் வந்து லேர்னிங், ஸ்ட்ராட்டஜிஸ சொல்லுவேன். 31ல இருந்து 100% நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா,
ட்ரேடிங் சைக்காலஜின்னு சொல்வேன். இப்போ அந்த 0 டூ 30 ஃபில் ஆனா தான் 31ல இருந்து நம்மளுக்கு 100ங்கிறது ஃபில் ஆகும். ரிமைனிங் 70 கரெக்ட்டா? 0 டூ 30யே இன்கம்ப்ளீட்டா இருக்கும்போது, நீங்க 31 டூ 100 நான் போணும்னா எப்படி போக முடியும்? போக முடியாது. ஓகேவா? ஸோ, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குது. இத சரியான வழியில, கரெக்ட்டான ஒரு ஆர்டர்ல நம்ம பார்த்து கரெக்ட்டா கொண்டு போகும்போது, நம்மளுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த வீடியோல நம்ம எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எக்ஸிட் ஆகணும், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், டார்கெட் அதாவது ஒரு பிவோட்ல இருந்து இன்னொரு பிவோட் லெவல் வரைக்கும் கண்டிப்பா மூவ் ஆகும். அப்ப அதுதான் நம்மளுடைய டார்கெட் லெவல். இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். ஓகேவா? இதே விஷயத்த தான் நான் வந்து என்கிட்ட கத்துக்கிறவங்களுக்கும் நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ எதையுமே மறைக்காம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா என்ட்ரி, எக்ஸிட் எங்க பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா சொல்லிக்கிட்டேன். பட் இத தவிர்த்து இன்னமும் நெறைய சீக்ரெட்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்புட்ன்னா, நீங்க வந்து என்கிட்ட கத்துக்கலாம். இல்ல எனக்கு பிவோட் லெவல்ஸ் வேணாம். நான் வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றேன் அப்புட்ன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நீங்க சூஸ் பண்ணக்கூடியதோடைய ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த ஆரிஜின்ல இருந்து கோர் கான்செப்ட்ட எடுத்து உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ உங்களுடைய நேச்சருக்கு ஏத்தாப்ல நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ல நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண விஷயம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்புட்ன்னா, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க லைக் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துல இருந்தா, ஓகே இத்தன பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். நீங்க கமெண்ட் கூட பண்ண வேண்டாம். நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க, நெகட்டிவா சொல்லுங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்புட்ன்னா, ஒரு சின்னதா ஒரு லைக் மட்டும் நீங்க வந்து போட்டு விடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கன்டென்ட். நாளைக்கு அண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் நடக்கும்போது, இன்ட்ராடேல ஏதாவது செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அந்த மாரி இருக்கு அப்புட்ன்னா, அத நான் எப்பவுமே ரெகுலரா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க் யூ.